தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், மொபைலில் வீடியோ எடுத்துருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும், இப்போ லைவாக போயிட்டு இருந்ததுன்னா அதை பார்த்துருக்கிற அன்பான ஃபேன்ஸ், உலகம் பூரா இருக்கிற அன்பான வெல்விஷர்ஸ், சகோதரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு வருஷம் ஆயிடுது, அடிக்கடி மீட் பண்ண முடியல, வருஷம் ஒரு படம் தான் பண்ண முடியுது. எல்லாருக்கும் ஃபென்டாஸ்டிக் 2018, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லா கனவுகளும் இந்த வருஷம் இன்னும் பெட்டராக, இன்னும் அழகாக நிறைவேறட்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. அதனால் இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒரு பயணம் முக்கியமோ, இந்த மாதிரி ஒரு 35-36 படங்கள்லாம் வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். அதுக்கு நிறையா இயக்குநர்கள், நிறையா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே காரணமாக இருந்திருக்காங்க. ரசிகர்கள் நிச்சயமாக காரணமாக இருக்காங்க. பட் கூட இன்னும் பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் ஞானவேல் தம்பி. பட் என்னோடய கெரியரில் கூடயே என்னை பார்த்துக்கிட்டோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து அதுதான் முதல்ல இருந்திருக்கு. நிச்சயமாக ஞானவேல் அவர்கள் சொல்லலாம். ஞானவேல் செலக்ட் பண்ண விஷயங்கள், அறிமுகம், எனக்கு கிடைச்ச சில டைரக்டர்ஸ், எடுத்த முடிவுகள் எல்லாமே கெரியரில் முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஒரு சந்திப்பு நடந்தது. விக்னேஷ் அவர்களை பார்க்க போகிறேன் அப்படிங்கும் போதே வந்து ஹரி சார் நிச்சயமாக நீங்கள் வந்து விக்னேஷ் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஹரி சார் சொன்னார். ஏன்னா எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். உடனே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு ஆன்சர், சார் கதையை கேட்கல சார், இல்லை நீங்கள் பண்ணிடுங்க, கண்டிப்பாக பண்ணிடுங்க, ஒன்று கரெக்டாக இருக்கும் பண்ணிடுங்க அப்படின்னு ஹரி சார் சொன்னார். அப்படி சொல்லவே மாட்டார் அவர். வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட சொல்லும்போது தம்பியிலேருந்து தங்கச்சியிலேருந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்குமே வந்து அவரோட பாட்டுகளாக இருக்கட்டும், ஒரு டைரக்ட் பண்ண ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அவரை சுற்றி அவர் பண்ணுற ஒரு க்ரியேட்டிவ் விஷயமும் வந்து எல்லாருமே அட்ராக்ட் பண்ணியிருக்குது. ஸோ கதை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து 2 பேர் சேர்ந்து எப்பயாவது அடுத்த வருஷம் ஏதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முதல்லயே வந்து ஒரு மைண்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு கதை வச்சுருக்கேன். பட் அது வந்து நான் ஐ திங்க் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. பட் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஞானவேல் அவர்களுக்கும் விக்னேஷ் அவர்களும் இந்த ஐடியா சொன்னாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். 1987 ஒரு ஓப்ரா ஹைஸ்கூல் ஒரு உலகிலே பெரிய ஒரு விஷயம் வந்து 1987 நடந்துச்சு. அது அந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை தான் வந்து ஸ்பெஷல் 26 வந்து படமாக்கியிருப்பாங்க. நீரஜ் பாண்டியா அவர்கள் வந்து வழக்கம் அறிமுகம் நான் பேசிகிட்டு இருக்கோம். அதே டைமில் தான் வந்து இந்த படம் வருது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து உட்கார்றேன் ஒரு டிஸ்கஷனில். பட் அந்த கதைக்குள்ளேயே போகலை. விக்னேஷ் அவர் எடுத்துகிட்டு போன ரூட்டே வந்து டோட்டலாக வேறு ரூட்டாக இருந்துச்சு. முதல் மீட்டிங்லேயே ப்ரெஸ் பண்ணுறாங்க யாரையும் கொண்டது. அதுதான் வந்து என்னோட இந்த ஒரு வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணதுலேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை தாண்டி வந்துடுறோம். திடீர்னு வந்து ஒரு நாட்டை காப்பாற்றுறோம், அடுத்த ஸ்டேட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு ரொம்ப பெருசாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது திரும்பி ஒரு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு ஒரு ரூட்ஸ்க்கு போனோம். திரும்பி வேறு வந்து அப்படி யோசிச்சு பார்த்த மாதிரி, நினச்சி பார்த்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் பார்க்குறேன். நான் லைட்டாக எங்கேயாவது கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா வந்து கரெக்டான ரெஃபரன்ஸ்ன்னு நான் எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் சாயல் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்து இந்த படங்களில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தா நிச்சயமாக சத்யாவை நான் சொல்லுவேன், வறுமை நிறம் சிறப்புன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே வந்து யாருமே ஒருத்தர் கூட இல்லை யோசிங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் வந்து அது ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வரும் அந்த படத்தை லைக்கில் வந்து எங்கே யூஸ் பண்ணாலும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயம் ஆரம்பிச்சது. கூட சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எப்படி விக்னேஷன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் நான் சொல்லணும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். என் படத்தில் எல்லாத்துலேயும் நான் கோபமாக இருப்பேன், நிறைய கோபமாக இருப்பேன். இந்த படத்தில் வந்து கோபமே இல்லை. சார் எது சார் நம்ம கோபப்படணும், கோபம் வேண்டாமே சார் அப்படின்னு. எனக்கு அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டைலாக் டெலிவரியிலேருந்து ஒரு விஷயத்தை கோபமாக ஆடுறதுலேருந்து வேண்டாமே சார் அது வேறு மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது எவ்ரி டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டைலாக் டெலிவரி பேசுகிறதே வந்து சில டைம் நான் ஸ்டக்காக நின்றுருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு நீங்கள் பேசணும்னு நல்லா
அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா நான் பேசியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் நிச்சயமாக நான் பார்க்குறேன். நிறைய ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு நான் உண்மையாக நம்புகிறேன். அது தியேட்டரில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இருக்கும். இப்போ ஞானவேல் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்க்ரீனிங்லாம் நடந்துச்சு. அவங்க பார்த்தவங்கலாம் இப்படி தான் அவங்கள பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். பழைய சூர்யாவை ஒரு வாட்டி மறுபடியும் பார்க்கலாம் இருக்குது. நிறைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சொல்லி இந்த சூர்யா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இந்த படத்தில் எங்களால் அதை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ட்விட்டரில் எப்படி நோண்டிட்டு இருக்கீங்களோ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி அப்பப்போ வந்து முக்கியமான ஃபீட்பேக்ஸ்க்காக நான் எதிர்பார்ப்பேன். பார்த்த வரைக்கும் சாங்ஸ் ஆகட்டும், போஸ்டர்ஸ் ஆகட்டும், இந்த படத்தை பற்றின அந்த விஷயங்கள் அத்தனையுமே ஆகட்டும், எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஃபெஸ்டிவ் மூடுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பண்டிகை தினத்தன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு படம் எப்படி இருக்கணுமோ, தியேட்டர் வந்து எல்லாரும் சேர்ந்து பார்க்க கேட்டுருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் வந்து விக்னேஷ் கொடுத்துருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் லிக்கர் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அந்த கார்டே இந்த படத்தில் வராது. அப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது வந்து தனியாக சென்சார் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கார்டு போடாமல் ஒரு படம் நல்லாச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஏராளமான விஷயம் சொல்லலாம். நிறையா ப்ரெஷர் இருந்திருக்கிறவருக்கு அது எல்லாத்தையுமே அமைதியாக ரொம்ப மெச்சூர்டாக ஸ்கூல் பேக் போட்டுட்டு போன பையன் தான். பட் நிறைய மெச்சூர்டாக நிறையா மொமெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சீனியர் ஆக்டர் வந்து ஒரு யங் டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது வந்து அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் என்னால் சொல்ல முடியும். எனக்கும் அப்படியான ஒரு ப்ராஜெக்டில் தான் நான் அதை பார்க்குறேன். பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இங்கே இருந்ததுன்னா தியேட்டர்லேயும் வந்து அதே எக்ஸைட்மெண்ட்டு அதே சந்தோஷங்களை வந்து பார்க்குறக்காக நான் காத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு படத்தை ஃபஸ்ட்டு டே தியேட்டரில் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயுமே ஒரு டென்ஷனில் 2 நாள் கழிச்சு தான் நான் போவேன். பட் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கேன். தினேஷ் பற்றி சொல்லணும். ஆரம்பிச்சதுனால நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். 2008 வாரணமாயிரம் ஷூட்டிங் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து எல்லாமே கிராஜுவேட் ஆகிட்டு இருக்காங்க. கோல்டு மெடல்ஸ்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெடல் போட முடியுமான்னு கேட்டுட்டாங்க. நான் அஃப்கோர்ஸ் போகிறேன் அப்படின்ட்டு டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில், கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கோல்டு மெடல் கொடுத்துட்டு வந்துருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ண தோணுச்சு. ஏன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம், பட் சினிமா இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறது, முக்கியமான படங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். ஒய் நாட் நான் வந்து ஒர்க் பண்ணேன், ஒரு பிஎன்டியில் வந்து இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு லைஃப்பில் இது பண்ணாமல் வேண்டாமல் ஒரு முடிவெடுக்க முடிஞ்சுது. ஸோ இன்டர்ன்ஷிப் மாதிரி ஏன் நம்ம ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாரணமாயிரமில் ரத்னவேல் சார்கிட்டையும் கௌதம் கிட்டையும் ஒரு டைரக்டர் அசிஸ்டண்ட்டாகவும் ஒரு கேமராமேன் அசிஸ்டண்ட்டாகவும் சேர்த்துக்கிங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். உடனே சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி ரத்னவேல் சார் கூட ஜேர்னி ஆரம்பிச்சது தான் வந்து திடீர்னு ஐ திங்க் சிவாஜேந்திரன் எல்லாம் ரஜினி சார் படங்கள்லேருந்து சூதுகோவம்லேருந்து எல்லாமே பண்ணி அந்த க்ரோத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு சி தினேஷ். நல்லா அழகாக காமிச்சிருக்கு தினேஷ், ரொம்ப நன்றி. உங்களை நான் 2.0 அப்படின்னு கூப்பிடுவோம். பயங்கரமான டான்ஸர். கிரண் வந்து எனக்கு நேரில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அறிமுகமான முதல் படத்தில் எனக்கு ராகவன் சார் கூட ஒர்க் பண்ண கிரண் வந்து எனக்கு மறுபடியும் ஏன் தெரியல இவ்வளோ கேப் ஆகிடுச்சு. ஆர்டர் கிரண் கூட மறுபடியும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திலீப் மாஸ்டர் சொல்லணும், ஒரு சின்ன ஃபைட்டு தான், பட் தீரனில் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அனிருத் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க, சாங்ஸ் பற்றி எல்லாருமே தெரியும். பட் அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டுடியோக்குள்ள, ஒரு மியூசிக் ஸ்டுடியோக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரூம் தான் அது. பட் அதுக்குள்ளே அவங்க க்ரியேட் பண்ணுற மேஜிக்கை எல்லாருமே நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். இது பண்ணிக்கலாமா, அது பண்ணிக்கலாமா, இது நல்லா இருக்கும் சொல்லணும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்பான்டேனியஸாக என்ன விஷயங்கள் வருதோ அது அப்படியே டப்புன்னு ஓகே ஆகிட்டு போயிட்டு, பட் அது ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எப்படி எனக்கு ஹேஜரா சார் ஆல்பம் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு, அது மாதிரி இப்போது மறுபடியும் வந்து எனக்கு டிஎஸ்கேயோட ஆல்பம் ஹிட் ஆகிற அத்தனை பேருக்கும் இப்போவே மியூசிக் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபார் மேக்கிங் டிஎஸ்கே ஆல்பம் பிக் ஹிட். ஸ்ரீகர் பிரசாத் சார் நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி டெக்னீஷியன், தாமரை மேடம்லேருந்து அத்தனை டெக்னீஷியன்ஸ்
ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 24/7 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போவும் 48 மணி நேரம் ஆச்சு எல்லாருமே தூங்கி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கேமராமேன்லேருந்து இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரமேஷ்ண்ணா பாகுபலி செட்லேருந்து அப்படியே வந்தால் என்ன ஒரு பிரமாண்டம் இருக்குமோ, ஒரு பிரமிப்பு இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். அப்போது கண்ணிலே மிரட்டுவாங்க, பக்கத்தில் நின்றுட்டு இருப்பேன், ஐயோ அப்படின்ட்டு இருக்கும், பயமாகவே இருக்கும். இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம எப்படி நம்ம இவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன படப்படம் கூட மனசில் இருக்கும். பட் ஷி வாஸ் வெரி வெரி குட். சார் சொன்ன மாதிரி வந்து நாட் ஈஸி விமன் டு வந்து மெயின்டைன் லுக் அண்ட் ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அப்பப்போ சன்னை பற்றியும் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையும் டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிவி சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு பேலன்ஸ். நான் வீட்டில் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் வாட் ஷீ இஸ் டூயிங். இவ்வளோ வருஷமாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பாசிட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து பிக் சல்யூட் டு யூ ஃபார் வாட் யூ டூயிங். கீர்த்தி 5ஆம் கிளாஸில் பார்த்துதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு. அப்பாவும் அம்மாவும் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஹாப்பி டூ. ஒரு கிட்டத்தட்ட அடிக்கடி சொல்கிறனால தான் தெரியும், 20 வருஷம் ஆயிடுச்சு நம்ம நடிக்க வந்து அப்படின்ட்டு ஞாபகம் வந்துருக்கு. வெரி வெரி சின்சியர், வெரி ஹாப்பி ஃபார் ஆல் த மூவிஸ் யூ ஆர் டூயிங். இந்த பொங்கலுக்கே 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சுரேஷ் மேனன் சார், நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு கெட் டுகெதர் இருக்கும், அடிக்கடி அவங்க கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ புதுசாக அறிமுகம் கிடையாது, இன்றைக்கி தான் பார்த்த மாதிரி கிடையாது. ஐ திங்க் வி ஹேவ் a little long relationship. ஸோ wonderful to have him with us on the set. விக்னேஷ் கிட்ட பிடிச்சது தான், யார் இருக்க போகிறாங்கன்னு தெரியாது, திடீர்னு வந்து வேறு காஸ்டே மாறி இருக்கும். நம்பி ரமேஷ் சார் வந்து அப்பாவுக்கு சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அப்பாட்ட போய் நான் சொல்லிடுறேன், நிச்சயம் பார்ப்பாங்க. எவ்ரிடே பண்டில் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா கண்டிப்பாக அது கார்த்திக் சார், செந்தில் சார், தம்பி ரமேஷ் சார். இவங்க வந்து செட்டுக்குள்ளே வந்தோடனே ஹாய் டார்லிங் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு, நாங்கள் வந்து ஒரு வேலையாக இருந்தால் ஒரு 4-5 பேர்கிட்ட சுற்றி இருக்கவங்ககிட்ட மட்டும் முக்கியமாக பேசிகிட்டு இருப்போம், வேலைக்குள்ளே போயிடுவோம். பட் எல்லாருமே இவங்க வந்தாங்கன்னா கடைசியில் நிற்கிற அந்த ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் பர்சன் வரைக்கும் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு தான் செட்டை விட்டு போவாங்க. அதெல்லாம் நாங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ திஸ் ஃபில்ம் இந்த மாதிரி தான் போச்சு. எவ்ரி டே லாட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். கார்த்திக் சார், செந்தில் சார் சினிமா பற்றி பேசின விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. பட் இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவ் மூடுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாமே இருக்குது. என்னோடய ஸ்ட்ரகிளிங் டேஸ்லாம் வந்து நான் நினச்சி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் எனக்கு மைண்டில் வந்துது. ஸோ எவ்ரி ஃபில்ம் ஒரு டேக் பேக் இருக்கும், ஒரு டேக் வே ஒன்று இருக்கும், என்ன பார்த்து என்ன பண்ணணும், என்ன கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமாக இது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கொடுக்கும். 87ல் 80ல் எடுத்த படங்கிறதெல்லாம் இல்லாமல் இப்போவும் இந்த படம் கனெக்டடாக இருக்கிறதுக்காக ஏராளமான ஒர்க் வந்து விக்னேஷ் பண்ணிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் விக்னேஷ். இந்த படம் நிச்சயமாக என்னோட மற்ற எல்லா படங்கள்லேருந்தும் நிறையாவே வேறுபட்டு இருக்குது. ஃபேமிலியோட உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய நல்ல ஃபில்மாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களோட பிளஸ்ஸிங்கும் வேணும், உங்களோட ஆதரவும் வேணும். ரொம்ப நாள் அப்புறமா பொங்கலுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இது சரியான படமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே நம்புகிறோம். 1 year we have all worked சின்சியரான எஃபர்ட் போட்டு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நீட் ஆல் யுவர் பிளஸ்ஸிங். தேங்க்யூ.